வணக்கம். இன்று 25/12/2025 வியாழக்கிழமை. இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திதி, மதியத்துக்கு மேலே சஷ்டி திதி ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இன்றைக்கு ராசி பலன் பார்க்கலாம். மேசத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான நாள். உங்கள் முயற்சிகள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க. தாயார் வழியில் நன்மைகள் உண்டு. வீடு வாகனம் இது மூலமாக நன்மைகள் உண்டு. புது வாகனம் வாங்குவீங்க. சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷபம் பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிற அருமையான நாள். பெயர் புகழ் உங்களை தேடி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் உங்கள் தொழிலில் கண்டிப்பாக இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. குடும்பத்தோடு வெளியில் போவீங்க. குடும்ப உறவுகளோட சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கொண்டாடுவீங்க. ஆன்மீக பிரயாணங்கள் போகிறது, தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கு. கடகம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் இருக்குது. ஈவன் மென்டல் டிப்ரெஷன் இருந்தாலும் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வரக்கூடிய நாள். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சிம்மத்துக்கு நல்ல நாளுங்க. மனைவி வழியில், அதாவது வாழ்க்கை துணை வழியில், கணவன் மனைவி வாழ்க்கை துணை வழியில் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறுகளும் ஏற்படலாம். அதில் மட்டும் கவனம் செலுத்தணும். மற்றபடி நல்ல நாள். வெளியூர் பயணம் போவீங்க. ஃபேமிலியோட டூர் போகிறதுக்கான நல்ல நாள். கன்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு நாளாக இருக்குங்க. உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கியமாக சாப்பிடணும். கொஞ்சம் ஓவர் திங்கிங் வேண்டாம். மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஹெல்த்துக்கு நீங்கள் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நாள். துலாம் பொறுத்த வரைக்கும் நல்ல நாளுங்க. தொழில் முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நிறைய பொருட்கள் விற்கிறது, நல்ல வருமானம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி துலாத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குமே பாக்கியம், அதாவது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறனால நீங்களும் கோவிலுக்கு போகிறீங்க. ஆன்மீக பிரயாணங்கள் பண்ணுறது, தர்ம காரியங்கள் ஈடுபடுறது, தந்தை வழி நன்மைகள் நடக்கிறது, அம்மா வழியில் நன்மைகள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்குது. தனுசு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல நாளுங்க. உங்கள் முயற்சிகள் அதிகமாக இருக்கும். நல்ல எஃபர்ட் போடுவீங்க. முயற்சிகளுக்கான ரிசல்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஒரு 100% எஃபர்ட் போட்டிங்கன்னா 75% ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனாலுமே இன்றைக்கி நல்ல கடினமாக உழைக்கக்கூடிய நாள். பயணங்கள் போவீங்க. பயணங்கள் மூலமாக கொஞ்சம் சிக்கல்கள் சிரமங்கள் வரக்கூடிய நாளாகவும் இருக்குது. கவனமாக பார்த்துக்கணும். மகரம் பொறுத்த வரைக்கும் நல்ல நாளுங்க. மகரத்துக்கு நல்ல பணம், அதாவது பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கக்கூடிய அருமையான நாள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி வழி, அதாவது வாழ்க்கை துணை வழியில் நன்மைகள் நடக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடும்பத்தோடு இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. கும்பம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். கண்டதையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கூடாது. உடம்பை கவனமாக பார்த்துக்குங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் மென்டல் டிப்ரெஷனும் கொஞ்சம் இருக்குது. ஸோ மனசும் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஓவர் திங்கிங் வேண்டாம். இன்றைக்கி நாள் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக என்ன நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டுன்னு இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மீனம் பொறுத்த வரைக்கும் நல்ல நாளுங்க. அருமையான நாள். நீங்களும் வெளியூர் பயணங்கள் போவீங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக ஹாப்பியாக ரொம்ப நாளாக நான் இந்த ஊருக்கு போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு ஏதாவது ஆசைகள் வச்சுருந்துருப்பீங்க. அந்த ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.